அது மிகவும் சக்தி வாய்ந்தது. பகவான் கிருஷ்ணருடைய பெயர் வேற கிடையாது. நம்ம அவரோட கலிகாலத்தை கிருஷ்ணர் வந்து நாம ரூபத்தில் அவதரித்திருக்கிறார், புத்தக வடிவாகவும் அவதரித்திருக்கிறார். அதனால நம்ம கிருஷ்ணா ராமா கோவிந்தா பாடணும்னா அங்க பகவான் கிருஷ்ணர் இருக்கிறார். அவருடைய புத்தகத்தை படிக்கிறதுனால அங்கேயும் அவர் பகவான் இருக்கிறார். ஸோ அவரோட சக்தி எல்லாம் அங்க இருக்கு. அவர்கிட்ட கேட்கறதுல கேட்க கேட்க நம்ம வந்து மனசு தூய்மை அடையுது. ஸோ பக்தர்கள் சங்கத்துல நம்ம வந்து பகவான் கிருஷ்ணரை பத்தி கேட்கணும், அவரை பத்தி விவாதிக்கணும். இது ஒரு அனுபவ ஞானம் என்பதால் ஏட்டுக்கல்வியாளர் சங்கத்தினாலோ மனக்கற்பனையாளர் சங்கத்தினாலோ இதனை அடைய முடியாது. பகவான் கிருஷ்ணரை பத்தி புரிஞ்சுக்கணும்னா பக்தர்கள் சங்கத்துல தான் புரிஞ்சுக்க முடியும், பக்தர்கள் மூலமா தான் புரிஞ்சுக்க முடியும். மற்ற பகவான் கிருஷ்ணர் பொறாம இருக்கிறவங்க கிட்ட கேட்க முடியாது, பொறாம இருக்கிறவங்க கிட்ட கேட்க கூடாது, அவங்க பொறாம இருக்கிறவங்க மூலமா நம்ம புரிஞ்சுக்க முடியாது. பல்வேறு நபர்கள் இருக்காங்க.